விருதுநகர் மாவட்டம் கிருஷ்ணன் கோவிலில் கல்வி பணியில் கடந்த 34 ஆண்டுகளாக சிறப்பாக சேவையாற்றி வரும் VPMM கல்வி நிறுவனங்கள், கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, நர்சிங் கல்லூரி, கல்வியியல் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு கல்வி நிறுவனங்கள் ஒரே வளாகத்தில் நேற்றைய தினம் சட்டசபையிலே மாண்புமிகு அமைச்சர் திரு வில்சன் அவர்கள் என்ன பேசுறாருன்னா, இந்த மாதிரி நான் ஒரு பான் கிறிஸ்டியனு, எனக்கு அன்பு மொழி, அறிவு மொழி, எல்லா மொழியும் எனக்கு கிறிஸ்தவர்கள் சொல்லி கொடுத்திருக்கிறாங்க, என்னுடைய பைபிள் சொல்லி கொடுத்திருக்கிறது. அதனால நான் தமிழை நான் இப்படிதான் உச்சரிப்பேன், நான் மாத்திக்க வேண்டிய அவசியம் இல்லை, இது என்னுடைய ஸ்டைல். அவர் கோபத்துல பேசுறாரா என்னன்னு எனக்கு தெரியல. இது ரொம்ப தப்பான ஒரு கருத்து. இந்த கருத்தை எப்படி சபாநாயகர், மாண்புமிகு முதலமைச்சர் இவங்கெல்லாம் அதை அமைதியா கேட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னு தெரியல. இதுக்கு நேத்து தான் தமிழ்தாய் வாழ்த்தை தமிழக அரசு நிகழ்ச்சியிலே முதலில் பாடுவதற்கு தீர்மானம் நிறைவேற்றி தமிழ்தாய் வாழ்த்து கெத்துன்னு இருக்கிறார் ஜோசப் விஜய். இவர் என்னங்கிறாரு, நான் தமிழ் சரியா படிக்கவில்லை, நான் கிறிஸ்தவ முறையில நான் வளர்க்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு ஒரு மத காழ்ப்புணர்ச்சியோடு அவருடைய மத நம்பிக்கையை நாங்க வரவேற்கிறோம். இப்ப நம்ம சபாநாயகர் இருக்காரு, அவர் மத நம்பிக்கை கிறிஸ்தவர், அதை நாங்க வரவேற்கிறோம். ஜோசப் விஜய் முதலமைச்சர் இருக்காரு, அவரு மத நம்பிக்கை, தன்னை ஜோசப் விஜய்னே சொல்லிக்கிறாரு, வரவேற்கிறோம். ஆனா தமிழோடு அதை ஒப்பிட்டு தமிழை தரம் தாழ்த்தி, நான் தமிழ்ல சரியா பேச மாட்டேன், எழுத மாட்டேன், எனக்கு கிறிஸ்துவ மதம் அப்படி சொல்லி கொடுக்கலன்னு அது என்ன அர்த்தம்? இது மிகப்பெரிய தவறான முன்னுதாரணம். அவை குறிப்பிலிருந்து இந்த வார்த்தைகளை நீக்க வேண்டும். தமிழா கிறிஸ்தவமான்னு பேசினா அப்ப நீ கிறிஸ்டினா, அப்ப நீ தமிழன் இல்லையா? நான் பான் கிறிஸ்டினா பண்ண நீ தமிழனா இல்லையா? ஏற்கனவே உங்க அமைச்சரவையில 9 பேர் கிறிஸ்தவர்கள், உங்களுக்கு ஓட்டு போட்டது பூரா தமிழர்கள், உங்க ரசிகர்கள் எல்லாம் யாரு? தமிழர்கள். அமைச்சராகவும் சபாநாயகராகவும் உயர் அதிகாரிகளாகவும் கிறிஸ்தவர்கள் இந்த ஆட்சியில் இருக்கிறாங்க. நீங்க இந்த மதபேதம் பார்க்க கூடாது, நீங்க இப்படி எல்லாம் பேசக்கூடாது. இதை சபாநாயகர் உடனடியாக கண்டிச்சிருக்கணும். முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவரை கூப்பிட்டு அறிவுரை சொல்லி இருக்கணும். அவர் என்னமோ அன்பு மொழி தான் நான் கத்துக்கிட்டு இருக்காங்கிறாரு. இவர் என்ன அன்பு மொழி கத்துக்கிட்டாரு? இவர் சொந்த சகோதரன் ஏதோ குடும்ப பிரச்சனை உருட்டுக்கடை எடுத்துட்டு போறாரு, அதான் அன்பின் மொழியா? நீங்க ஜீசஸ் சொன்னதெல்லாம் பின்பற்றீங்களா? பைபிள் சொன்னதெல்லாம் நீங்க பின்பற்றீங்களா? ஒரு கணத்தை அடிச்சா மறு கணத்தை காட்டினார், எதுக்கு உருட்டுக்கடையோட போன நீ? ரொம்ப தப்பான ஒரு அவர் வில்சன் ஐயா அவர்கள் மாண்புமிகு அமைச்சர் மரிய வில்சன் இல்லையா, அவர் உடனடியாக இந்த விஷயத்துல வருத்தம் தெரிவிக்கணும், மன்னிப்பு கேட்கணுங்கிற வேண்டுகோளை முன்வைக்கிறோம்.